உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக் இருக்குது அப்படின்றது வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எப்படி ஜாயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபைனல் வீடியோவில் மட்டும்தான் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி ஃபைனலான கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 28/11/2024 கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நமக்கு வித்தியாசமான எண்கள் வந்துட்டுருக்கு. அதுவும் நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டுருக்கு. ரிப்பீட்டட் எண்களே மறுபடியும் வந்துட்டுருக்கு. அதுவும் நான் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், 4, 9ன்றது நமக்கு ரொம்பவும் பீக்காக வந்துட்டுருக்கு. இந்த எண்கள் எல்லாமே எப்போ மாறினா நமக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு மேலே தான் மாறும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சார்ட் கெஸ்ஸிங் பொறுத்த மட்டும் நமக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக வரல. வந்த நம்பரில் அதாவது 287, 287 வந்தது. அதுக்கப்புறம் முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா 994 வந்தது. இன்றைக்கி 899 அப்படின்றது வந்திருக்கு. இன்னும் 2-3 நாளைக்கு இது கொஞ்சம் டஃப்பாக தான் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. எங்களை கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வர்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி முடிஞ்ச மட்டும் நீங்கள் விட்டுடலான்றது தான் எங்களுடைய கணிப்பு. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு அமௌண்ட்டாக மிச்சமாகும். ஏன்னா நமக்கு சார்ட் கெஸ்ஸிங் பொறுத்த மட்டும் டெய்லி சார்ட்டும் சரி, வீக்லி சார்ட்டும் சரி, அந்தளவுக்கு சப்போர்ட்டிவான நம்பர்கள் வரல. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பு நம்ம கொஞ்சம் லிமிட்டாக தான் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு 2 நாள் 3 நாள் நமக்கு தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நாங்கள் எங்களுடைய செலெக்ஷன் பொறுத்த மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. டபுள்ஸ் பேட்டர்ன் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம். ஏன்னா டபுள்ஸ் பேட்டர்ன்லேருந்து நமக்கு எப்படி ஆனாலும் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்குது. இருந்தாலும் ஆல் போர்ட் மட்டும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் அது வரும்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த மட்டும் 1 இல்லை 6 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 1, 6 வந்ததுன்னா 1, 6ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். 1, 6ன்றது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஸ்ட்ராங்காக வரதுனால நாங்கள் இது கொடுக்குறோம். இந்த எண்கள் உங்களுக்கு எந்த போர்டில் வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டபுள்ஸ் பேட்டர்னில் இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 1, 6ன்றது வந்ததுன்னா, அதாவது ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வந்தது நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி இதை விட்டுருங்க. மோஸ்ட்லி எங்களை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை 1, 6லேருந்து நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது தான். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.